The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் மாநில முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் நாடாளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு திமுக அரசின் மீது நம்பிக்கை உள்ளது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல, மாநில அரசுதான் நிலையானது. ஆகவே எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இங்கே இல்லை, அது வரவும் முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எம்பி பேசியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம். பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு உரிமையை நசுக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்கிற தலைப்பில் பட்டியலின சமூகத்தின் இடஒதுக்கீட்டு அளவை அவர்களது மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி விசிக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விசிக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், உத்தரப்பிரதேசத்தில் முன்பு மாயாவதி முதல்வராக இருந்தார். அதன் பிறகு இந்தியாவில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் மாநிலத்தின் முதல்வராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் நாடாளுமன்றத்துடன் இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருப்பது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது அல்ல, மாநில அரசுதான் நிலையானது. கட்சிகள் வரும் போகும், அது வேறு. சமூக நீதி மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசுகளில் எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே பட்டியலின சமூகத்தினரில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பஞ்சாப். அங்கு SC/ST மட்டும் 32% பேர் உள்ளனர். அவ்வளவு பேர் கொண்ட சமூகம் தனித்த அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள்தான் நிரந்தர முதல்வராக இருக்க முடியும். ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போதும் SC/ST கணக்கெடுப்பும் சேர்த்தே நடத்தப்படுகிறது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு விசிக ஆதரவு தெரிவிப்பது OBC பிரிவினருக்காகத்தான். இதிலிருந்து விசிக OBCக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என பேசியிருந்தார். திருமாவளவனின் இந்த கருத்து தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த MP கார்த்திக் சிதம்பரம் தலித்தை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் சமூக சூழல் இங்கே உருவாகவில்லை என்கிற திருமாவளவனின் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என கருத்து தெரிவித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோ அண்ணன் திருமாவின் கருத்தை ஏற்கிறேன், ஆனால் திமுகவின் மீது நம்பிக்கை இருக்கிறது என சொல்லும் கருத்தை எதிர்க்கிறேன் என கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இதுவரை ஆந்திராவில் சஞ்சீவையா, பீகாரில் ராம் சுந்தர் தாஸ் மற்றும் போலா பஸ்வான் சாஸ்திரி, ராஜஸ்தானில் ஜெகநாத் பகாடியா, மகாராஷ்டிராவில் சிண்டே, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி, பஞ்சாபில் சரண்ஜித் சிங் சன்னி மற்றும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் முதல்வராக இருந்துள்ளனர். ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் துணை முதலமைச்சர்களாக பதவி வகித்துள்ளனர். தற்போது தெலங்கானாவின் துணை முதல்வரான மல்லுபட்டி விக்ரமார்கா பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்தான். தற்போது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தலித் முதல்வர் என்கிற முழக்கம் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வரும் ஒரு விஷயம்தான். காங்கிரஸ் இன்றைக்கு தமிழகத்தில் வலிமையாக இருந்திருந்தால் ஒரு தலித் முதல்வர் வந்திருப்பார் என கடந்த காலத்தில் திருமாவளவனை கருத்து தெரிவித்திருக்கிறார். தவிர தமிழக அமைச்சரவைகளில் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே ஆதிதிராவிடர் நலத்துறை அல்லது கால்நடைத்துறை போன்ற முக்கியத்துவம் இல்லாத இலாக்காக்களை வழங்கப்படுகின்றன. இது ஒரு வகையான அரசியல் பாகுபாடும் மறைமுகமான தீண்டாமையும் தான். அதேபோன்று பொது தொகுதிகளில் தலித் வகுப்பினர் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவது இல்லை எனவும் கடந்த காலங்களில் கருத்து தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.